இந்த கார் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பான ஒரு முதலமைச்சர் நீங்கள் கோரிக்கையை கன்சிடர் பண்ணுங்க. ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து சொந்தமாக கார் இல்லையா, சொந்தமாக கார் இருந்தால் நீங்கள் பெட்ரோல் கொடுக்குறது இந்த பெட்ரோல் அலவன்ஸ்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் காருக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் வந்து ஒரு தலா ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே கஜானா காலி வழிச்சு நக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் கார் கொடுப்போம், திருப்பி நாங்களே வாங்கிடுவோம். இது என்னமா இது எல்லாருக்கும் தெரியாதம்மா, அப்படியே சொந்தமா போறப்ப எடுத்துட்டு போனா சொல்லுவாங்க பெரிய அறிவாளி உலகத்திலேயே. தாவேகா உறுப்பினர் ஒரு பாட்டு வேற பாடியிருக்காங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் யாருக்கு. இதுதான் எம்ஜிஆரோட இல்ல இதுதான் ரொம்ப நமக்கு சோதனையான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனா இப்படி நடக்கும்ன்றது எனக்கு தெரியல. தாவேகா உறுப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது விஜய் அவர்கள் சிரிக்கிறாங்க, அதை வந்து நாங்க பின்னாடி இருக்கிறதுனால பார்க்க முடியல, வீட்டுல போயிட்டு தான் டிவில பார்க்க முடியுது, முன்னாடி ஒரு ஸ்கிரீன் வச்சீங்கன்னா எங்க தலைவர் சிரிக்கிறாங்க. என்ன மாதிரியான மக்கள் பிரச்சனை, எவ்வளவு பெரிய அறிவாளிகள்லாம் நம்ம வந்து இந்த எம்எல்ஏக்கெல்லாம் இந்த மக்கள் தேர்வு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. கரூர் கம்பெனின்னு ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது அவர் சங்கின்னு போறாங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா வந்து பாத்ரூம் வந்து 3 மணி நேரம் நீங்க சொல்லிட்டு அப்ப பாத்ரூம் ஆய்வு செய்யறதுக்கு அமைச்சரை போட்டிருக்கீங்களான்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு? முன்னாடி இந்த மாண்பு மிகுன்ற வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. கலங்கரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் சுகுணா கிருஷ்ணன். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவேரா ஜெயசங்கர் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்க? நலமா இருக்கமா. மகிழ்ச்சி சார். இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து உதயநிதி அவர்கள் சட்டமன்றம் தொடர்ந்து நேரலை செய்யப்படுறதுனால அவை குறிப்பிலிருந்து பல்வேறு வார்த்தைகள் நீக்கப்படுது சார் சபாநாயகரால. ஆனா நீக்கப்படுற வார்த்தைகளை வந்து சோசியல் மீடியால ரீல்ஸா எடுத்து போட்டுட்டு இருக்காங்களே சார். இல்ல இது அடிப்படையில முதல்ல வந்து லைவ் ப்ரோக்ராம், இது லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீங்கள் நீக்காமல் போங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்டு. அது இப்போ இன்றைக்கி இல்லைனாலும் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து நான் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு பல விஷயங்கள் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். அவை குறிப்புகள் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு எம்எல்ஏ பேசுனது, என்ன பேசினார், எது பேசினார், அதை பற்றி ஒரு துறை சம்மந்தமாக அதெல்லாம் நான் கடந்த காலத்தில் நான் வாங்கியிருக்கிறேன். அவை குறிப்பு வந்து அப்படியே நமக்கு அனுப்புவாங்க. இப்போது 10 வருஷம் கழித்து நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அப்போ லைவ் ப்ராட்காஸ்ட் கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து பேப்பராக வேணும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து டைப் பண்ணி அவங்க அடித்து அந்த பிரிண்ட் அவுட் போட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த அவை குறிப்பு என்னவோ அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து நமக்கு அனுப்பிட்டாங்க. பட் இப்போ என்னென்னா இந்த லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிடுது. நீங்கள் அவை குறிப்பு வந்து நீக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கியிருக்கலாம். ஆனாலும் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகாரப்பூர்வமாக வந்து வீடியோவே நமக்கு கிடைக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இதுக்கு என்ன தீர்வு? 2 விஷயம் இருக்குது. ஒன்று, லைவ் ப்ராட்காஸ்ட்டை நிறுத்தணும். ஒன்று, அப்படி இல்லைன்னா நீங்கள் அவை குறிப்பில் வந்து ஏற்றுற அளவுக்கு, அதாவது இந்த நீக்கிறதுன்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லாத அளவுக்கு நீங்கள் பேசணும். இப்போது நீங்கள் எதுக்காக நீக்கிறாங்க? நீங்கள் அன்பார்லிமெண்ட் வேர்டு பேசுகிறீங்க, வந்து ஒருத்தர் தரக்குறவா பேசுகிறீங்க, அப்யூஸ் பண்ணி பேசுகிறீங்க, இதெல்லாம் வரும்போது அவை குறிப்பில் வந்து நீக்கப்படும் சொல்கிறாரு. அவை குறிப்பில் வந்து நீக்கம் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பேசணும், அதுக்கு தயாராகணும். அப்போ அதுக்கு தயாராகலைன்னா லைவ் ப்ராட்காஸ்ட்டை நீங்கள் வந்து நிறுத்தணும். இப்போ லைவ் ப்ராட்காஸ்ட்டை நிறுத்திட்டிங்கன்னா இப்போ ஒரு சிக்கல் இருக்குது. பல முதலமைச்சருக்கு அது பிரச்சனையே கிடையாது, தாராளமாக அவங்க நிறுத்திடலாம். ஆனால் இந்த முதலமைச்சருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் நடித்தவர், இவர் லைவ் ப்ராட்காஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பெருமை வேறு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி யாரும் இந்த சட்டமன்றத்தை கூட்டத்தொடர் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்ததே கிடையாது, ஆனால் இப்போ எல்லா மக்களும் பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எப்போ லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போத்தே மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேணால் யூத்துகள் வந்து இப்போ பார்க்குறாங்கன்னு வேணால் சொல்லலாம், இந்த ஜென்சிக்கள் வேணால் இப்போ பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். தவிர எப்போ லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலான பார்வை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் வந்து நீங்கள் இதை நிறுத்துறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து இனிமேல் வந்து லைவ் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க யாருக்கும் தெரியாமையே போயிடும். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மைன்றது ஒரு கேள்வி ஆகிடும். ஸோ அதனால் இது ஒரு காம்ப்ளிகேஷனான விஷயந்தான். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அவையில் வந்து ஒரு நாகரிகமாக நடந்துக்கிட்டால் தேவையே இல்லை. ஆனால் நம்ம பார்க்குறோங்க அவை நாகரிகன்றது, அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறது கடந்த ஆட்சியிலேயாவது நமக்கு வந்து ஓரளவுக்கு இருந்தது. இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக. ஏன்னா 89 காலகட்டங்களில் வந்து 80கள் காலகட்டத்திலேயே எம்ஜிஆர் இறந்த பிறகு வந்து சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் அமளியாச்சு. வரலாறில் முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து அமளின்றது எம்ஜிஆர் வந்து மரணம் அடைஞ்ச பிறகு தான் நடக்குது.
அப்போ எந்த கட்சிக்கு நடக்குது? திமுகவுக்கும் அதிமுக நடக்குதுன்னா கிடையாது. நீங்கள் திமுக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குற இடத்துல தான் இருக்கிறாங்க. அதிமுக பிளவுபட்டு 2 தரப்புலையும் வந்து மோதல் வந்து கெட்ட வார்த்தைகளை திட்டிக்கிட்டு மைக்கு பிடிங்க அடிச்சுக்கிட்டு, அன்றைக்கி இருக்கிற மைக்கெலாம் இன்றைக்கி இருக்கிறது ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி இருக்கிற மைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழல் மாதிரி இருக்கும், முன்னாடி பெரிய பைப் மாதிரி இருக்கும். அதை பிடிங்கி அடிச்சுக்கிட்டு மண்டையை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்த கதையெல்லாம் இருக்குது. அன்றைக்கி கெட்ட வார்த்தை பேசலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம். அந்த ஒரு சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி திரும்ப லைவ் கிடையாது. அன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேமராவில் எடுத்தது தான் வந்து வெளியாச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எது நடந்தாலும் உடனே வந்து செல்லுலேயே கூட படம் பிடிச்சி வெளியே வந்து ஒரு தகராறு வருது, ஒரு ரகலை வருதுன்னா, ஒரு கலவரமே வருதுன்னா இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, ஈஸியாக எடுத்துருவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்போ தான் முதல் முறையாக வந்து பார்க்கவே நமக்கு சகிக்க மாட்டேங்குது. இது எல்லோரும் நான் விரும்பி அதோ பார்க்குறதா நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் மக்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா அந்த மாதிரியான அங்கே வந்து கோமாளித்தனமான பேச்சுக்கள், ஒரு அறிவார்ந்த சட்டமன்றமாகவே இது இல்லை. இன்றைக்கி கூட என்னால் சொல்ல முடியும். உள்ளபடியே வருத்தமாகவும் இருக்குது சில நேரங்களில். ஏன்னா இப்போ நீங்கள்லாம் இப்போ பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். எங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா? என்னங்க நடக்குது சட்டசபையில்? ஒருத்தர் வந்து சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரூர் கம்பெனின்னு சொல்கிறாரு ஒரு அமைச்சர். அதுக்கு அவர் பதிலுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? சங்கின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி நேரம் நீங்கள் பாத்ரூமில் இருந்தீன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னால் பாத்ரூம்லாம் நீ ஆய்வு செய்கிறியான்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே இருக்குது இங்கே ஒரு டீசன்சி? ஆமாம், சட்டசபையில் இது ஒரு அறிவார்ந்த பேச்சா? எவ்வளோ பேச்சு பேசலாம். அறிவார்ந்த பேச்சு எவ்வளோ இருக்குது? இதுவா ஒரு பேச்சு? மக்கள் நேரலையில் பார்க்குறாங்க. அப்போ என்னென்னா அங்கே தகுதி இல்லாத நபர்கள் வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்குறாங்கன்றது தெரியுதுங்களா? நான் இப்போ பொதுவாக பேசுகிறேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் எனக்கு அந்த இதுவே கிடையாது. 2 தரப்புலையுமே நான் சொல்கிறேன். அப்போது சொல்லலாம் நீங்கள் 107 வந்து காமெடி பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல. நான் சொல்கிறேன் 107 ஜோக்கர் இல்லை, 234 ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனாலும் ஒரு 10 பேர் எப்படி மனசாட்சி விரோதம்னு நம்ம சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் சௌமியா அன்புமணி எடுத்துங்க, அவங்கள எப்படி நம்ம ஜோக்கர்னு சொல்ல முடியும்? பிரேமலதாவை எப்படி நம்ம ஜோக்கர்னு சொல்ல முடியும்? இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது வந்து அறிவார்ந்த பேச்சுக்கள் இருக்குது. அது ஆளுங்கட்சி தரப்புலையும் இருக்குது, எதிர்கட்சி தரப்புலையும் இருக்குது. இப்போ இவங்களை எப்படி ஜோக்கர்னு சொல்ல முடியும்? அப்போது ஒரு 10 பேர் சொல்லலாம். மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 200 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 வந்து அங்கே ஜோக்கராக இருக்குது. நம்ம பார்க்குறோம். இப்போது எவ்வளோ காலத்துக்குமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது? ஒரு முதலமைச்சர் வந்து பாட்டு பாடுறது. நேற்றுக்கு பாட்டு பாடினதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் பண்ணாங்க. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க. சபாநாயகர் பாடியிருக்கிறாரு, தாவேகா உறுப்பினர்கள். நான் என்ன சொன்னேன்னா இதெல்லாம் கடந்த ஆட்சியில் நடக்கலையான்னு கேட்கல. கடந்த ஆட்சியில் நடந்தது தான். முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன்னு சொல்லி வந்து பேசினவங்க தான். ஆதி பராசக்தின்னு சொல்லி முதலமைச்சர் ஜெயலலிதாவை பேசினவங்க தான். இதெல்லாம் பழைய ட்ரெண்ட் இல்லை. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சினிமா புகழில் நீங்கள் உச்சத்துக்கு போயிட்டீங்க. இப்போ திருப்பி வந்து சட்டசபையில் வந்து ராஜாதி ராஜனே, ராஜமாத்தாண்டனே, ராஜகம்பீரனே, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். இந்த பாட்டு பாடி இது பண்ணுறது. ஸோ பொறுப்பற்ற எல்லாத்தோட கொடுமைன்னா இன்றைக்கி நடந்த விஷயங்கள் தான். ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த கார் என்பது எதுக்காக கொடுக்கணும்? இந்த கார் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பான ஒரு முதலமைச்சர் நீங்கள் கோரிக்கையை கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து சொந்தமாக கார் இல்லையா? சொந்தமாக கார் இருந்தால் நீங்கள் பெட்ரோல் கொடுக்குறது இந்த பெட்ரோல் அலவன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் காருக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் வந்து ஒரு தலா ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே கஜானா காலி வழிச்சு நக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தரதா சொல்கிறாங்க அரசு சார்பில் அனைத்து நான் திருப்பி நான் சொல்கிறதுக்கு இருக்குமா 234 பேருக்கு நீங்கள் கார் தரீங்கன்னு வச்சுங்க. இங்கே ஏற்கனவே கார் வந்து இருக்குதுன்னு சொல்லி அஃபிடேவிட்லேயே போட்டிருக்கிறாங்களே. 1க்கு 3 கார் இருக்குதுன்னு சொல்லி அஃபிடேவிட்டில் போட்டவங்க இருக்கிறாங்க. கார் கேட்ட நபரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் கூட ஒரு பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுக்குற கதையெல்லாம் இருக்குது. அஃபிடேவிட்டை தூக்கி ஆதாரமாக போடுறாங்க. அப்போ யார் அப்போ விட்டு காசு? இப்போ பொறுப்பாக நடந்துக்கணும்ல. ஒரு ஊதாரித்தனமாக பண்ணக்கூடாது. ஏன்னா பெருமாள் கொஞ்சம் சுண்டல் அந்த ஆளுக்கு கொஞ்சம் பிடிங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு விஜய் தானே சார் சொன்னார் மக்கள் பணத்தை தொடமாட்டோம். அதுதான் நான் சொல்கிறேன். மக்கள் பணத்தை நீங்கள் இப்போ எப்படி தொடறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் அவங்க வழித்து நக்கிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். மக்களுக்கான திட்டம் போய் சேரலை. இது வரைக்கும் ஏதாவது ஒரு திட்டம் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லுங்கள். இல்லை டிஎம்கேவோட நாங்கள் பெட்டராக செஞ்சுட்டோம். ஒன்றுமே போய் சேரல. அப்போ மக்களுக்கான திட்டம் போய் சேரன்னு காசு எங்கன்னு கேட்டால் கஜானா காலி ஆகிடுச்சு. நீங்கள் அதை அடிச்சு எனக்கு ஒரு 3 மாதம் டைம் 6 மாதம் டைம் கொடுங்க. நீங்கள் 6 மாதம். இப்போ எம்எல்ஏக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
இன்னும் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணல, கல்வி கடன் தள்ளுபடி அதுதான் நான் பண்ணல, எந்த மக்கள் பிரச்சனை எந்த அவ்வளவு இருக்கு. திட்டமும் நீங்கள் செய்யலை. இப்போ நீங்கள் திட்டம் செய்யலைன்னு கேட்டால் எனக்கு இந்த ஆஃபீஸே எனக்கு செட் ஆகலை, இந்த ஆஃபீஸை மாற்றணுன்ட்டீங்க. இது எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட முடியாத ஒரு பெண் வந்து என்ன செய்யலாம், எனக்கு வந்து கூடம் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அப்படி தானுங்க, உங்களுக்கு வந்து இன்னும் மக்கள்கிட்ட ஒரு திட்டத்தை போய் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குள்ளே எனக்கு வந்து ஆஃபீஸை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று. ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் கார் கொடுப்போம், திருப்பி நாங்களே அது வாங்கிடுவோம். இது இது இதெல்லாம் என்னம்மா என்ன இது சார்? இது எல்லாருக்கும் தெரியாதம்மா. அப்படியே சொந்தமாக போகிறப்ப எடுத்துகிட்டு போனால் சொல்லுவாங்க, பெரிய அறிவாளி உலகத்திலேயே. 6 வருஷத்துக்கு கூட நீங்கள் வந்து இந்த 5 வருஷத்துக்கு கூட எதுக்காக இந்த இந்த பணத்தை செலவு பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காரே இல்லாதவன் வந்து ராஜ்மோகன் வேணா கார் இல்லைங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே ராஜ்மோகன் கார் வந்து வாங்கினதை அப்படியே வந்து அவர் இன்ஸ்டாலே போட்டிருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், கார் இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுதான் இப்போ. அதான் பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 90% சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட கார் இருக்கு. நீங்கள் என்ன செய்யணும், பொறுப்பான ஒரு முதலமைச்சராக இருந்தால் இது வந்து அரசு பணம்பா, கார் யாருக்கெல்லாம் வந்து தேவைன்றதை நீங்கள் விண்ணப்பம் கொடுங்க, நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். அந்த விண்ணப்பத்தை வாங்கிக்கணும். அப்படியே வாங்கிக்கிட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அந்த அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது கொடுத்த அந்த ரெக்கார்டு எடுப்பா, அது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி டக்கு 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 டக்குன்னு அடைச்சிட்டு இந்த நபருக்கு மட்டும் காரு, அந்த காருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேசிஸில் நீங்கள் காரை வந்து அவைல் பண்ணி கொடுங்க. அந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லாம் ரெக்கவர் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசே நீங்கள் காரை வந்து லோன்லேயே வாங்குங்க, இல்லை லோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரை கொடுங்க, சம்பளத்தில் பிடிங்க. ஏன்னா 1 லட்சத்துக்கிட்ட சம்பளம் ஆமாம், வாங்குறாங்க முடிஞ்சிருச்சு. MLA. 6 வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை ரெக்கவர் பண்ணுங்க, அவ்வளோதான். சரி. அப்படி பேமெண்ட் உங்களுக்கு அப்படி முடியல கூட பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முடிச்சுன்னா உங்களுக்கு பென்ஷன் இருக்குது, பென்ஷனில் ரெக்கவர் பண்ணுங்க. இப்படி யோசிச்சு தானே செய்யணும் ஒரு திட்டத்தை. நீங்கள் எடுத்துங்கன்னா அரசு பணம்ன்றதுனால இவர் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரைட் எல்லாருக்கும் வந்து ஒரு பிடி சுண்டல் கொடுப்பா, எல்லாருக்கும் ஏன்னா வரிசையாக உட்கார சொல்லுப்பா, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தானமாக பண்ணுறீங்க. தாவேகா உறுப்பினர் ஒரு பாட்டு வேற பாடியிருக்காங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் யாருக்கு. இதுதான் எம்ஜிஆரோட இல்லை இதுதான் ரொம்ப நமக்கு சோதனையான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் இப்படி நடக்கும்ன்றது எனக்கு தெரியல. நானும் மற்ற ஸ்டேட்களில் கூட கேள்விப்பட்டேன். நான் இப்போ சத்தீஸ்கர் இந்த மாதிரி வந்து நம்ம நண்பர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி சட்டசபை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கூட இந்த மாதிரியான இந்த புகழ் கிடையாது. பாராட்டி பேசுகிறதோடு சரி, 2-3 வார்த்தை பாராட்டோடு சரி, இந்த பாட்டு பாடி வந்து புகழ்ந்து தள்ளுறது இதெல்லாம் இல்லை. இது எனக்கு உள்ளபடியே எனக்கு தான் அந்த பிரச்சனையான்னு தெரியல. ஒரு வேளை எனக்கு அந்த நோய் இருக்கான்னு தெரியல. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம போய் உட்காந்து ஒரு ஆடியன்ஸ் கேலரியில் உட்காந்தாலும் சரி, அல்லது ஸ்டேஜில் போய் உட்காந்தாலும் யாராவது 2-3 வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க. இது பேசும்போது என்னென்னா ஒரு புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அப்போ அப்படியே நம்ம இப்படி தலையை சொறிவோம், இப்படி திரும்புவோம், அப்படி பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு நெருடலாக இருக்கும். என்னென்னு கேட்டால் ஒரு 2-3 வார்த்தைக்கே. ஆனால் இந்த வரக்கூடியவங்களாம் புகழ்ந்து தள்ளினீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன புகழ்ந்தாலும் ஒரு மனுஷனை பற்றி இந்த சமூகத்துக்கான ஒரு அடையாளம் இருக்குது. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு கேள்வி கேட்டால் பதிலுக்கு நேருக்கு நேர் சொல்ல முடியாதனால தான் இன்றைக்கி வந்து அதையும் வந்து ஒரு டூப் மாதிரி வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம பார்க்குறோம். ஒருத்தரில் 4 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே உங்கள் திறமையை காட்டணும்? நீங்கள் திறமையை காட்டணும்னா நீங்கள் நேருக்கு நேர் வந்து ஒரு பேசும்போது அங்கே பதில் சொல்லி உங்கள் திறமையை காட்டுங்க. அங்கே நீங்கள் விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன கேட்டால் வந்து எம்எல்ஏங்களை புகழ்ந்து பேச சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு தப்பாக பேசி அது ஒரு ட்ரோல் ஆகுது. அப்படி தானே இந்த மன்மத வணக்கமோ மன்மத நன்றியை அப்படியான ஆச்சு. எதுக்கு நான் என்ன சொன்னால், நீங்கள் நான் வந்து டங் ஸ்லிப் ஆனது நான் கேலி கிண்டல் பண்ணலாமா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகுங்க. நல்லா ட்ரெயின் ஆகிட்டு ஒரு 4 வருஷம் கழித்து அப்போ இவர் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை ஒரு கோர்வையாக பாட்டாக எழுதுங்க. முதல் வருஷம் எங்கள் தலைவர் இதெல்லாம் செஞ்சார், 2வது வருஷம் எங்கள் தலைவர் இதெல்லாம் செஞ்சார், 3வது வருஷம் எங்கள் தலைவர் இதெல்லாம் செஞ்சார், 4வது வருஷம் இதெல்லாம் சொல்லி 5வது வருஷம் நீங்கள் வந்த 3 மாதங்கள்ல 3 மாதத்தில் நீங்கள் ஒன்றும் இது வரைக்கும் கிழிக்கல, எதுவுமே பண்ணலை இது வரைக்கும். ஜெயலலிதாவை புகழ்ந்தாங்கன்னா ஒரு புகழ்ந்தா கூட ஒரு தகுதி வேணும். அவங்க வந்து 10 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. ஒரு 15வது வருஷம் அடுத்த 3வது முறை பதவி இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து பாடுறீங்கன்னா அதில் ஒரு வந்து 100 நாள் ஆகலை. அந்த 100 நாளில் லீவு நாளை கழிச்சிட்டா 60 நாள் 70 நாள் தான் வருது. அந்த 70 நாள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற நாட்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஞ்சி போனால் வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் கூட இருக்காது. சரிங்களா? சட்டமன்ற கூட்டத்தொடர் நாட்கள் சொல்கிறேன். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இதை பண்ணிட்டாரே அதை பண்ணிட்டாரே எங்கள் தலைவரே அது அப்போ என்ன கேலி கூத்தா இல்லை?
தாவேகா உறுப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது விஜய் அவர்கள் சிரிக்கிறாங்க. அத வந்து நாங்க பின்னாடி இருக்கிறதுனால பார்க்க முடியல. வீட்ல போயிட்டு தான் டிவில பார்க்க முடியுது. முன்னாடி ஒரு ஸ்கிரீன் வச்சீங்கன்னா எங்க தலைவர் சிரிக்கிறது என்ன மாதிரியான மக்கள் எவ்வளவு பிரச்சனை பெரிய அறிவாளிகள்லாம் நம்ம வந்து இந்த எம்எல்ஏக்கெல்லாம் இந்த மக்கள் தேர்வு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. எப்படிப்பட்ட அறிவாளி. மக்கள் பிரச்சனையை பேசாம முதலமைச்சர் அதுதான்மா நான் என்ன சொன்னேன், ஏன் கல்யாண மண்டபத்தெல்லாம் பெரிய ஸ்க்ரீன் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி மேலேயே அங்கேயே வச்சுருங்க. இல்லை இதெல்லாம் ஒரு பேச்சம்மை நான் பார்த்து தான் இருந்தேன். இது என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியான கோமாளி கூட்டங்களை போய் கொண்டு போய் உட்காரு அப்படி தானே நம்ம தோணுது. கடந்த காலத்தில் டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்கேல இருக்கிற கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிமை கூட்டமாக இருக்கும். அம்மா ஆதி பராசக்தி அதிரூப சுந்தரி அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. எது ஜெயலலிதாவை புகழ்ந்து ஆரம்பித்து தான் கொண்டு போய் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சானுங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயமா. இந்த புகழ்ச்சின்றது ஒன்று இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே புகழ்ந்தா கூட பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பொருள் அர்த்தம் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் வந்து சாதிச்சலை, ஒன்றும் கிழிக்கலை, உங்கள் திறமையை கூட நிரூபிக்கலை. என்னை கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டார்னா அந்த இடைமறித்து பதில் சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு திராணி இல்லை. தான் உண்மை. அங்கே வந்து பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப திறமைசாலின்னு நான் சொல்லவே இல்லை. இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பாருங்கள், ஒரு நார்மல் பேச்சு எடுத்துட்டால் கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே போய் முடியுது? நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் கரூர் கம்பெனின்னு ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது அவர் சங்கின்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து பாத்ரூம் வந்து 3 மணி நேரம் நீங்கள் சொல்லிட்டு அப்போ பாத்ரூம் ஆய்வு செய்யறதுக்கு அமைச்சரை போட்டிருக்கீங்களான்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது? முன்னாடி இந்த மாண்பு மிகுன்ற வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. இல்லை அது வந்து அவை நடைமுறை மாதிரி அது இருக்கணும். அது வந்து ஆனால் அங்கே மாண்பே இல்லாமல் தானே போச்சு. வெறும் பேரளவு நீங்கள் மாண்பு சொல்லி அங்கே பேரே இல்லாமல் அந்த மாண்புக்கான பொருள் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை மாண்புனா அந்த மாண்பு மரியாதை இருக்கணும். நீங்கள் பேசுறது மாண்புக்குரிய வார்த்தையாக பேசுகிறீங்க, மரியாதைக்குரிய வார்த்தையாக பேசுகிறீங்க. ஸோ தகுதி இல்லாத தரம் கட்ட மனிதர்கள் வந்து இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். இங்கே ஆளுங்கட்சி நான் பாரபட்சமாக பேசுகிறேன். எதிர்கட்சி தரப்புலேயே நான் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு 10 பேரை தான் தேற்ற முடியும். நம்ம 10 பேருக்கு மேலே அங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அவையோட கண்ணியம் இன்னும் இன்னும் அவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதத்தில் 30 நாள் நடத்தினா கிழிஞ்சிடும் இவங்க பாட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த சபாநாயகர் மட்டும்தான் ஓரளவுக்கு தான், நான் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், எப்படி ஒரு 70-80% வந்து பார்த்திங்கன்னா அவர் உள்ளபடியே நல்லா நடந்துக்கிறார். ஆனால் அது இன்னும் கூட கொஞ்சம் வந்து நியூட்ரலாக வந்து நின்றுட்டாருன்னு வச்சுங்க, ஸ்ட்ராங்காக நின்றுட்டாருன்னா இவங்க பாடு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவை குறிப்பில் வந்து நீங்கள் நீக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் நீக்கிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகரே சில நேரத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க அமைச்சர்கள் வந்து பேச தெரியாமல் பேசுகிறாங்க. அவை குறிப்பு வந்து நீங்கள் நீக்கிட்டீங்களா, அவை குறிப்பு வந்து நீக்கிடுங்கன்ற மாதிரி. அது அந்த மாதிரி எல்லாமே சபாநாயகருக்குள்ள அதிகாரத்துக்கு உட்பட்டது. இன்னும் சபாநாயகர் வந்து இப்போ முழு வீச்சில் வந்து செயல்பட்டார்னா இவங்க தாங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வயலேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க சைடில் தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சண்டை போடுற மோட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்ச நாள் போனால் நமக்கு வெறுப்பாயிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இங்கே எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் துல்லியமாக சொல்கிறேம்மா, பாரபட்சமாக சொல்கிறேன். இது கேள்வி கேட்குறவங்களுக்கு பாரபட்சமாக தெரியும். சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து மக்களுக்கான திட்டங்களை வந்து எதுவும் நீங்கள் அறிவிக்காமல் தொடர்ந்து இதே ஃபைட்டிங் மோடில் நீங்கள் போனீங்கன்னா யார் உங்களை கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறாங்களோ மக்களுக்கு அவங்க மேலே பார்வை போயிடும். இது லைவில் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து என்னன்னா கேள்வி கேட்குறவங்க மேலே பார்வை போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் மேலே வெறுப்பாயிடும். என்னங்க இவங்க எதுவுமே வந்து செய்யாமல் மக்கள் பிரச்சனையே பேசாமல் உள்ள அவங்கள பேச. இப்போ இந்த கார் விஷயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன். சாதாரண மக்கள் கேட்குறாங்க, எதுக்கு கார் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. எத்தனையோ ஊர்களில் வந்து ஆம்புலன்ஸ் இல்லாமல் போக்குவரத்து. அதெல்லாம் சொல்கிறேன், இந்த இடத்துல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதிர்கட்சி தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதிரி கட்சிகள் அவங்களும் எனக்கு கார் வேணான்றாங்க. எங்களுக்கு கார் வேணாம். அது பிரேமலதா சொல்கிறாங்க, சௌமியா சொல்கிறாங்க, இன்னும் வந்து பிஎம்கள், இன்னும் சில கட்சிகள் கம்யூனிஸ்டில் கூட ஒருத்தர் எனக்கு கார் வேணாம். அப்போது இந்த இடத்துல கார் வேணான்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆகிடுறாங்க. இதை நம்ம பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். இப்போது இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டால் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்போது கார் வாங்கினவங்களுடைய அடையாளங்கள் என்ன ஆகுன்றது பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து அடையாளப்படுத்துகிறாங்க, அவருக்கு வந்து ஏற்கனவே கார் இருக்குது. இப்போ லீமா ரோஸுக்கு கார் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? லீமா ரோஸுக்கு என்ன கை தட்டினா 50 கார் வரும், அப்படிப்பட்ட வசதி உள்ளவங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கார் அவைல் பண்ணிப்பாங்களா இல்லை வேணாம் சொல்லுவாங்களா?
வேண்டாம் தான் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவங்க வாங்கினா என்ன சொல்ல முடியும்? சட்டமன்ற கவர்மெண்ட்டே எனக்கு கார் கொடுத்தா நான் அந்த காரையும் நான் வாங்கிக்கிறேன்னு கூட சொல்லலாம்ல. இதுதான் இங்கே. இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர், அதை வச்சுனா சட்டமன்ற உறுப்பினர், அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர். அப்போ உங்களுக்குலாம் வந்து நீங்கள் அவைல் பண்ணிப்பீங்களா வேண்டாமா? இல்லைங்க அமைச்சருக்கான கார் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், அது வேறு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் அவைல் பண்ணாங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? இப்போ வேணான்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? கார் வேணும்னு சொல்லி வந்து வாங்குற எம்எல்ஏக்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? கார் வச்சுக்கிட்டே வாங்குற மக்களை வந்து கண்டிப்பா வாங்குற கார் உறுப்பினர்களை இப்போ மக்கள் என்ன தப்பா செய்யணும்? தான் அப்போ இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுனீங்கன்னு சொன்னால் கார் வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சாலும் கூட நீங்கள் முதல்ல வந்து என்ன செய்யணும் கேட்டால், யாரெல்லாம் கார் வேணும்னு சொன்னீங்க நீங்கள் விண்ணப்பத்தை கொடுங்க. அந்த விண்ணப்பத்தை நான் பரிசீலனை பண்ணி முடிவு பண்ணேன். இதுதான் நீங்கள் சொல்லியிருக்கணும். இது என்ன சொன்னாங்க? அவரே தானே சொன்னார், அவங்கவுங்க வீட்டில் எடுத்து ஸ்வீட் செய்யணும், ஊராம் வீட்டு நெய்யை எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்கிற மாதிரி நீங்கள் வந்து மக்கள் பணத்தை தூக்கி என்ன செய்றீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணி செய்யட்டும். டிஎம்கேவை சொல்லிட்டு இப்ப தாவேகா விஜய் அவர்களே அந்த side நான் எனக்கு தான் கேட்டீங்கன்னா நீங்கள் சொன்னது என்ன? எல்லாமே கடன் வாங்கி, இந்த அரசு கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கு. கஜானா காலியா இருக்கு. கஜானா காலி வழிச்சு நக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தானே அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதானே செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஃபைல்ஸ், அதாவது 3 துறை சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் வந்து என்னுடைய டேபிள்ல இருக்கு, நேரம் வரும்போது நான் வெளியிடுவேன் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. உதயநிதி இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா வெளியிடுங்க, ஆதாரத்தோட வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லியிருக்காங்க. அதை இல்லை அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் சொன்னதுதான் தப்பு. இப்போ புரியுதுங்களா? ஜோஷியம் பார்த்து இல்லை வெளியிடுங்க. இல்லை அது வந்து அதுதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? என் டேபிள்லேயே மேலே வந்து என் டேபிள்லேயே இருக்குது, அதை நீங்கள் எடுக்க வச்சிடாதீங்க. எப்படி? அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. முதல் வார்த்தை. அதுக்கப்புறம் தான் அடுத்த வார்த்தை. முதல்ல ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. இடைத்தேர்தலாவது நல்லது நடக்குதுன்னு பார்க்குறேன். இவ்வளோ மிரட்டெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி? சிறுபுலத்தனமா இல்லை இது? சினிமாவா இது? டேபிள்லேயே இருக்குது. அப்ப சட்டமன்றம் ஒரு சினிமா பாருங்க, இவங்களுக்கு இதெல்லாம் புதுசுமா. நாளைக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உட்காரும்போது அவங்க ஃபைல்லாம் வந்து எடுத்து டேபிள் மேலே வைப்பாங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் செய்கிறத இப்போ மிரட்டல் தானே இது. எங்களை எதுவும் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க, உங்கள் ஃபைலை நாங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தானே அது பொருளாகிடுது. நீங்கள் நேர்மையானவர், தொட்டா விட மாட்டீங்க, தொட்டவங்களையும் விட மாட்டீங்க. இப்போ அவங்க போல்டாக சொல்கிறாங்க, எடுங்கன்னு தானே சொல்கிறாங்க. மிரட்டி பாக்குறாங்களா சார்? மிரட்டல், இது மிரட்டல் தானே. என்கிட்ட ஃபைல்ஸ் இருக்கு, நீங்க எதுவும் அதிகாரம் என்கிட்ட இருக்குது, நான் நினச்சேன்னா உங்களை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வழக்கு எடுப்பேன், அதை எடுப்பேன். நீங்கள் செய்யணும்ல. நீங்கள் தானே சொன்னீங்க தொட்டாரம். நம்ம இப்போ எதுவும் கேட்கக்கூடாது. இது ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அடுத்த தேர்தல் வரும்போது தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களும் விட மாட்டேன், ஃபைல் வந்து டேபிள்லேயே இருக்குது, நீங்கள் ஏன் ஓப்பன் பண்ணுற அந்த டேபிளை? இது அண்ணாமலை அரசியல் மாதிரி இல்லை. இந்த அண்ணாமலை ஒரு பைத்தியம் இருந்தான்ல, அவன் நேராக என்ன செய்வான், நேராக வந்து பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் எடுத்துப்பான், இல்லை ட்ரங்க் போட்டு எடுத்துன்னு போயிட்டு கவர்னர்கிட்ட எடுத்துன்னு கொடுத்து இது டிஎம்கே ஃபைல் 1 2 3 4னா ஏதாவது இப்போ நடந்துருக்குமா? டிஎம்கேல எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்க? இன்றைக்கி டிஎம்கே எதிர்கட்சி தானே இத்தனைக்கும். இதே கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் மாறி இருக்கலாம், அந்த பொட்டி மாறி இருக்காது இல்லை, மாறி இருக்காது. கொண்டு போய் கொடுத்து என்ன கிழிச்சாரு இந்த அண்ணாமலை. இப்போ பார்த்து அந்த அண்ணாமலை இப்போ இன்னொரு கதை என்னன்னு கேட்டால், இவங்களுடைய எம்எல்ஏ வந்து அமைச்சர்கள்லாம் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவே காலத்தில். என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இது எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா நீங்கள் டிஎம்கே ஃபைல் 1 2 3 கொடுத்து கிழிச்சிட்டீங்க, இவர் கிழிச்சிட்டாரு ஆதாரம். அவன் ஒரு பொய்யன். நான் என்ன சொல்கிறேன்னா, நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் நேர்மையானவர்னா நடவடிக்கை எடுங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆதாரம் இருந்தால் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணுறேன்றாங்க. ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அமைச்சர் நிர்மல் குமார் நேரம் வரும்போது ஆக்ஷன் எடுப்பாங்க. நான் என்ன சொன்னேன், எதுக்கு என்ன அதுனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோசியக்காரன்ட்ட கேட்கணும். அப்போ எல்லாரும் தானே கேட்பாங்க, என்ன ஜோசியக்காரன்ட்ட கேட்கணுமா? இது எடுத்துகிட்டு போகணும், நடவடிக்கை தானே நேர்மை. மக்கள் அது தானே உங்களை அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஊழல்வாதியும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அதுதான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வாயை விடுறது, நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுன்னு மிரட்டக்கூடாதுல்ல. இது மிரட்டல் தானே. நீங்கள் நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா கூட நம்ம வந்து சரி கேட்டால் பரவாயில்ல நடவடிக்கை எடுத்துட்டாங்க பாரு சொல்லலாம். ஸோ இப்போ இனிமேல் யோசிப்பாங்க எது நடவடிக்கை என்ன பண்ணலாம், இது என்ன தைரியமாக இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியும். உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து கைது நடவடிக்கை எடுத்து அப்போவே நீங்கள் வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு உங்களுக்கு. தஞ்சாவூரில் ஒரு தாவேகா சார்ந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியலாங்க. தஞ்சாவூரில் இவங்க போனாங்க, போய் வந்து அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். அன்றைக்கி கைது நடவடிக்கை பிசு போச்சு. அப்போயே நீங்கள் ஃபெயில் தான். அவர் வந்து என்ன ரோட் ஷோ கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதுதான் அப்படிதானே ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் சொல்றேன், அப்படிதானே ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிடணும், எடுத்தா ஒன்று நிற்கணும், இல்லை நீங்கள் எடுக்கக்கூடாது.
ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே வந்து சட்டமன்றம் அங்கே வந்து ஒரு தஞ்சாவூர், இங்கேருந்து தஞ்சாவூர் கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு என்கொயரி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அங்கே தாவேகா சார்பாக எந்த விதமான அஜிடேஷன் நடக்கவே இல்லையே. அதான் திமுக தொண்டர்கள் எல்லாமே அந்த டிஎம்கே சிறையில சார்ந்து தான் நான் வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க. டிஎம்கே தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே DMK. டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்கிறதா தெரியலையே நமக்கு. ஸோ இவங்களும் எனக்கு தெரிஞ்சு இவங்க அதிகாரம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக ஆடுற மாதிரி தெரியுது. அது பார்க்கலாம் காலம் என்ன ஆகுது சொல்லு. புசி ஆனந்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்க்கார் மூவி பேனர் வந்து டிஎம்கே இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுமா இப்படி ஒரு சம்பவம். நானும் கூட சினிமா கூர்ந்து கவனிக்கிறேன். 2021 வந்து அதுதான்மா சட்டமன்ற தேர்தல் எனக்கு வெற்றி தெரியும். இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி நான் வந்து கேள்விப்படவே இல்லை. சர்க்கார் பேனரை வந்து கிழிச்சிங்க, அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த நிலைமை வந்து இன்றைக்கி வந்துச்சுன்னு சொல்லி புதுசாக இருந்தது அந்த கதை கேட்கும்போது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஏடிஎம்கே சைடில் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுன்றது நம்ம பார்த்தோம். ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க எதுவுமே பண்ணல. அதான் அப்போ 2021 விஜய் அவர்களை எதிர்த்தா ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றத வந்து புசி ஆனந்த் சொல்றாரு. புசி ஆனந்த் பேசுனத பெருசாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப அறிவார்ந்த நபர்கள் பற்றி பேசிட்டு இருக்கிறோம், சரிங்களா? புசி ஆனந்தை பற்றி பேசணுமான்னு தோணல இது. ஏன்னா அவர் சொன்னது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு பொருள் இருந்துச்சா, எதை பற்றியாவது தீவிரமாக இருந்துச்சா? வாடகை வாய்கள் வச்சு எங்களை பேசுனாங்கன்னு. அதுனா வாடகை வாய். சரி, வாடகை வாய்னா இப்போ வந்து இந்த ரூட் மாபியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த வட இந்தியா ஃபுல்லாக இப்போ விஜய் தல்பாத்தின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்கல்ல, அது வாடகை வாய் இல்லையா? ஏன் இங்கே இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பேர் பேசுனாங்க, அவங்க வந்து வாடகை வாய் இல்லையா? நீங்கள் என்ன எப்படி உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல ஒரு விஷயம் நல்லா பண்ணி இந்த புசியான உட்பட எல்லாம் நீங்களாம் ஃப்ளூக்கில் வந்தவங்கம்மா. ஃப்ளூக்குன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? தற்செயலாக எதேச்சையா எல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற இந்த அமைச்சரவையே வந்து ஃப்ளூக்கில் வந்தது தான். நம்ம அதை சொல்ல வைக்கக்கூடாதுல்ல. நாங்கள் நம்புகிறோம். ரைட், ஓகே, நீங்கள் மக்களை சந்தித்து நீங்கள் ஓட்டு கேட்டுவீங்க. நீங்கள் கட்சியில் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, தத்துவம் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்களுக்கு முழுக்க விஜய்ன்ற அந்த முகத்தை மட்டுமே காட்டிட்டு எல்லாமே நீங்கள் ஃப்ளூக்கில் வந்துட்டீங்க. இல்லைனா வந்து நினச்சி பார்க்க முடியுமா? டி நகரில் வந்து புசியானந்த் ஜெயிக்க முடியுமா? நாங்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்கோம். வாடகை வாயின்லாம் பேசக்கூடாது. பதில் நாங்கள் பேசினா என்ன ஆகும்? நீங்கள் எப்படி வந்தீங்க? ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு சொல்லுங்கள். பாண்டிச்சேரிலேருந்து எப்படி வந்தீங்க? ஒரு மஞ்சப்பையோடு தானே வந்தீங்க. இப்போ நீங்கள் வாடகை வாயின்னு பேசுகிறீங்க. எஸ்ஏசி பேசின பழைய வந்து வீடியோக்கள்லாம் இருக்குது, பேசலாமா? எடுத்து போடலாமா? எஸ்ஏசி பேசின புசியானதை பற்றி பேசின எத்தனை வீடியோக்கள் இருக்குது, பேசலாமா? அதனால் இதான் அதிகாரத்தில் வந்த பிறகு நான் வடக்கம் வேணும். அதிகாரத்தில் வந்துட்ட பிறகு நீங்கள் வாடகை வாய் அதெல்லாம் சொல்ல யூடியூப், அதுவும் யூடியூப்பில் வாடகை வாய். யூடியூப்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாயிடுச்சு. அப்போது நான் கேட்குறேன், இந்த இணையத்தை பயன்படுத்தி இந்த யூடியூப்பை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிங்க. இன்றைக்கி வட இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தல்பாத்தின்றான் எப்படி சொல்கிறான்? அதுவும் வாடகை வாய் தான். 65,000 வாடகை, எல்லாம் தெரியும். ஸோ மக்களை வந்து யூடியூப்பில் இருக்கிறவங்க வந்து கேவலப்படுத்துறது, வாடகை வாயின்னு பேசுகிறது. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? வாடகை வாயின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வந்தீங்க? நம்ம பார்த்த உங்கள் லட்சணத்தை தான் நாங்கள் பார்த்தோம்ல இண்டிபெண்டன்ஸ் டேயில். ஒரு வீர வணக்கம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா ஒரு நடிகைக்கு, அதுலேயே உங்கள் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அங்கே ஒரு மானஸ்தம் பக்கத்திலே உட்காந்துருக்கிறாரு, அந்த பக்கம் திரும்பாமையே. முதலமைச்சர் விஜய் உங்கள் அப்பாவை தான் நான் சொல்கிறேன். அந்த பக்கம் திரும்பவே இல்லை. நீங்கள் வந்து ஒரு கூழ கும்பிடு போட்டிங்கல்ல, அதுலேயே தெரியலையா நமக்கு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட மாவீரன் சொல்லி? அப்போ விஜய் அவர்களுடைய அப்பாக்கே இதில் உடன்பாடு இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். அதனால தான் அவர் அந்த அவருடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் வந்து ஒரு மூத்த அமைச்சர் திரும்பி நீங்கள் அங்கே வந்து நீங்கள் பேசலாமா? வாடகை வாயின்னு சொல்லி யூடியூப் இருக்கிறவங்க வாடகை வாயின்னு பேசலாமா? நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நாங்கள் பார்த்தோம்ல. நாங்கள் எப்படிப்பட்ட மாவீரன். ஒரு ஓவராக பேசக்கூடாது. உடனே ஒரு அமைச்சர் நீங்கள் என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்குது சட்டசபையில், அதை விட்டுட்டீங்க. அங்கே வந்து சர்க்கார் பேனரை கிழிச்சிங்க. பேச தெரியலன்னா விட்டுணும். நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரோல் பண்ணணுன்ற நமக்கு எண்ணம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பேசணுமோ அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமதெல்லாம் பேசிக்கிட்டு யூடியூப்பில் அவரை என்னென்ன சொன்னாங்க அப்படி சொன்னால் எல்லாரையும் தான் விமர்சனம். யாரை விமர்சனம் பண்ணல? மோடியை விமர்சனம் பண்ணலையா? இங்கே மோடியே விமர்சனம் பண்ணுறாங்க. அதில் விமர்சனம் பண்ணவங்களாம் வந்து வாடகை வாயா? தப்பு இல்லாது யூடியூப்பில் வந்து வாடகை வாய் வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் வாடகைக்கு வைக்கலையா? யாருமே நியமனம் பண்ணலையான்னு கேட்குறேன். இன்றைக்கி வந்து ஒரு 18 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் வந்து கதறிட்டு இருக்கிறான் ஹிந்தியில். அப்போல்லாம் வந்து பேமெண்ட்டுக்கு தான் கதறான். இல்லைனா இங்கே நடக்காத விஷயம்லாம் நடந்ததாக சொல்கிறான்ல. முதலமைச்சர் செய்யாத விஷயத்தெல்லாம் செஞ்சேன்றான். அரசியல் பற்றிய பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றிம்மா.